வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு குரல் உங்கள் வாழ்க்கையின் தொடக்கத்தை மாற்றும். நாமெல்லாம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஆரம்பிக்கிறோம். படிப்பு, வேலை, தொழில், திருமணம், புதிய கனவுகள். ஆனா சரியான ஆரம்பம் இல்லை என்றால் முடிவும் சரியாக இருக்குமா? இதற்கான பதிலை 2000 வருடங்களுக்கு முன்பே சொன்னார் திருவள்ளுவர். அதுதான் இன்றைய முதல் குரல். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துகளிலெல்லாம் ஆ எப்படி முதல் எழுத்தோ அதே மாதிரி இந்த உலகத்திற்கும் ஒரு முதல் காரணம் இருக்கிறது. இந்த குறள் என்ன சொல்றதுன்னா, எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கும்போது ஒரு நல்ல அடிப்படை, நல்ல எண்ணம், நல்ல நோக்கம் இருக்கணும். இங்கே பகவன்னு சொல்றது ஒரு மதம் மட்டும் இல்ல, அது நல்ல எண்ணம், நம்பிக்கை, ஒழுக்கம், நேர்மை, இந்த எல்லாத்தையும் குறிக்குது. ஒரு மாணவனை எடுத்துக்கோங்க. அவன் படிப்பை ஏன் படிக்கிறான்? மார்க் வாங்கணும். பேரண்ட்ஸ் பயப்படுத்துறாங்க. இதுதான் ஆரம்பம்னா அந்த படிப்பு நீண்ட நாள் போகாது. ஆனா நான் கற்றுக்கொள்ளணும், நல்ல மனிதனாக வளரணும், இப்படி ஆரம்பிச்சா அவனோட வாழ்க்கையே மாறும். ஆரம்பமே சரியான எண்ணத்தோட இருந்தா முடிவும் சரியாகும். இப்போ ஒரு வேலை அல்லது தொழில் எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் சொல்வாங்க, பணம் மட்டுமே முக்கியம். ஆனா அந்த எண்ணத்தோட ஆரம்பிச்ச தொழில் சீக்கிரம் ஸ்ட்ரெஸ், சீக்கிரம் டவுன்ஃபால். ஆனா நான் வேல்யூ கிரியேட் பண்ணணும், மக்களுக்கும் உதவணும், இந்த மைண்ட் செட்ல ஆரம்பிச்ச தொழில் ட்ரஸ்ட், growth, லாங் டேர்ம் சக்சஸ். திருவள்ளுவர் சொல்ற ஆதினா உங்களோட மைண்ட் செட் தான். இந்த குறள் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். வாழ்க்கையில் எதையும் தொடங்கினாலும் நல்ல எண்ணத்தோடு தொடங்கு. நாள் தொடங்கும்போது ஒரு நிமிஷம் நல்ல எண்ணம், ஒரு நிமிஷம் நன்றி உணர்வு. அதுவே உங்கள் ஆதி. இந்த குறள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளை இன்னொரு அருமையான திருக்குறள் உங்கள் வாழ்க்கைக்காக. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு நாள், ஒரு குறள், ஒரு வாழ்க்கை மாற்றம்.